முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது வாக்கை பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் 102 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. 21 மாநிலங்களிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தொடக்கம் முதலே மிகவும் விறுவிறுப்புடன் இருப்பதை பார்க்கும் பொழுது மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் இந்த தேர்தலை எதிர்நோக்கி காத்திருந்தது இந்த காலையில் தொடங்கும் பொழுதே அது உறுதியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலையிலிருந்தே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நிற்க தொடங்கி இருக்கிறார்கள். 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே முக்கிய கட்சிகளின் தலைவர்கள், நடிகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வாக்குப்பதிவை செய்வதற்கு அவர்கள் ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கும் காட்சிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாக்களித்து விட்டு வெளியே வரக்கூடிய அந்த காட்சியும் அவரது வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அவர் தனது ஜனநாயக கடமையை இன்று காலையிலேயே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆற்றியிருக்கிறார். இதே போல சேலம் சிறுவம்பாளையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய வேட்பாளர்கள் தங்களது வாக்குகளை அதிகாலையிலேயே பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது.